ஹாய்! காலையிலே எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா எல்லாரும்? இவளை பார்க்க தான் டெய்லி ஒரு இடத்த மாத்துறா குட்டிங்களுக்காக. மழை வருதுன்ட்டு மழைக்கு தண்ணியெல்லாம் படாமல் குட்டிங்களை வந்து ஒரு இடத்துல பத்திரமா வச்சா டெய்லி இடத்த மாற்றிட்டுருக்கா. ஏன்னு கேட்டால் யாராச்சும் வந்து பார்க்குறாங்களாம் குட்டியை. மனுஷங்க தான் வந்து குழந்தைய பார்க்குறாங்க, கண் வச்சிருவாங்கன்றாங்க. இதுங்க பாரு இப்பயே வந்து குட்டியை பார்க்குறாங்க, கண் வச்சிருவாங்க அப்படின்ட்டு டெய்லி ஒரு இடத்த மாத்துறா. இந்த குட்டி பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக கிடைக்குதுல்ல. இப்போதான் வந்து பல்லு வளருது, அதனால எல்லாரையும் கடிச்சு பார்க்குறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க குட்டி போட்டால் வந்து பெரிய நாயே வந்து கடிச்சிடும், அவங்க அம்மாவே சாப்பிட்டுடும் அப்படின்ட்டு. நான் இது வரைக்கும் அப்படிலாம் பார்க்கல. இவன் ஏன்னா குட்டி போடும் போதே வந்து எங்களை கூப்பிட்டு வச்சு தான் குட்டி போடுவாள். நான் எங்கள் வீட்டு ஆளுங்களை தவிர வேறு யாரும் குட்டியும் தூக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். அது ஏன்னா வந்துட்டு இவ்வளவும் சின்ன வயசுலேருந்து எங்கக்கிட்ட தான் வளர்ந்தா. என்னடா வளர்ந்தான்றீங்க, அப்போ ஏன் வந்து ரோட்டில் இருக்குது நாய்க்குட்டி அப்படின்னு பார்க்காதீங்க. ரோட்டில் தான் வளரும், அப்பப்போ வீட்டில் வந்துட்டு தங்கிட்டு போவோம். அதுங்களும் ஃப்ரீயாக இருக்கணும்ல. ரோட்டில் சுற்றுற நாய்ங்களெல்லாம் வீட்டில் வச்சுட்டா வந்து ரோட்டில் யார் இருப்பா? ஏற்கனவே அதுங்க இருக்கிற இடத்தெல்லாம் வீடு கட்டிட்டோம், அதுங்க கொஞ்சமாவது ஃப்ரீயாக இருக்கட்டுமே. அப்புறம் எப்படி கடிக்கிறவன் பாருங்களேன். இந்த குட்டீஸ்லாம் வந்து இன்னும் 20 days தான் ஆகுது, டிவார்மிங்லாம் பண்ணலை. ஸோ ஒன்ஸ் வந்து நாங்கள் டிவார்மிங்லாம் பண்ணிவிட்டு அடாப்ஷனுக்காக போஸ்ட் போடுறோம். இவ போடுற குட்டி வந்து ரோட்டு நாயின்னு பார்க்காதீங்க. ஏன்னா வந்து ரோட்டு நாயை விட வேறு எதுவும் சிறந்தது கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்க எல்லாமே ரோட்டு நாய் தான். ஆனால் வந்து டாக்டர்ஸ் கிட்டே கொண்டு போனால் வந்து என்ன ப்ரீடுன்னு கேட்குறாங்க. அந்த லெவலுக்கு அதுங்க இருக்குது. எது ஒன்றுமே வளர்த்தா தான் தெரியும் அதோட அருமை. எல்லாரும் கேட்குறாங்க. இந்த தெருவில் வந்துட்டு எங்கக்கிட்ட இருக்க நாயை வந்துட்டு என்ன ப்ரீடுன்னு கேட்குறாங்களே தவிர இங்கே இருக்கிற நாய்ங்களை அடித்து தான் கொல்றாங்க. ஒரு 4-5 நாயை வந்து அடித்தே கொண்டுட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. ஆனால் வந்து எதுவுமே வந்து ரெஸ்பான்ஸ் வரல. ஸோ என்ன பண்ணுறதுனா, இப்போ நாங்கள் வந்து ஃபீமேல் டாக்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்குன்ட்டு கொஞ்சத்துக்கு காப்ரேஷன் மூலிமா ஏபிசி ஆப்ரேஷன் பண்ணி அதை வந்து பாதி வந்து வீட்டுக்குள்ளேயே இப்போ இருக்குது. இவள் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கா. ஏன்னா வந்து ஏபிசி ஆளுங்க வரும்போது இவள் வந்து குட்டி போட்டிருந்தா, அதனால் இவளை கொடுக்க முடியாது. ஒரு 3 monthsக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும்ன்ட்டு இவள் மட்டும் வந்து எஸ்கேப் ஆயிட்டா. பாருங்களேன், ஒரு குட்டி எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எல்லாம் தூங்குறாங்க காலையிலே வந்ததுனால, செம்ம தூக்கம். எனக்கு காலைல 6 மணிக்கே வந்துட்டுன்னா அப்புறம் கொட்டாவி விடுறது பாருங்க. இந்த குட்டிங்களெல்லாம் கொல்றதுக்கு எப்படி மனசு வருதுன்னே தெரியல. சிலர் இருக்காங்க, பயப்படுறவங்களும் இருக்காங்க, வெறுக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் வந்து அதை ஏன் ஹர்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு பயமாக இருக்கா, ஓகே, சைடில் ஒதுங்கி போங்க. நீங்களும் அலறி அதுங்களையும் பயமுறுத்தி அதுங்க அப்புறம் கடிக்க வந்ததுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி இந்த தெருவில் நிறைய நடந்திருக்கு, நிறைய நானும் பார்த்துருக்கேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடாப்ஷனுக்கு போடுறேன், பார்த்துக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அப்போ வந்து அடாப்ஷனுக்கு வந்து யார் யாருக்கு அடாப்ஷன் வேணுமோ வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பப்பீஸ் இருக்குது. ஃபீமேல் டாகு மேல் டாகுன்னு கூட வந்து பிரித்து பார்க்காதீங்க. அப்படி பார்த்தா எங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து ஃபீமேல் தான், 2 மட்டும்தான் மேலு. எதுவுமே வந்து வளர்க்குறதுல தான் இருக்குது. ஃபீமேலாக இருந்தாலும் சரி, மேலாக இருந்தாலும் சரி. முதல்ல வந்து அது ஜென்ரலாக வந்து ஓகே ஒரு உயிர் அப்படின்னு மட்டும் நினைங்க. டாடா, பாய் பாய்.